மேற்காசிய போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி படையும் களமிறங்கியது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவி தாக்குதல், செங்கடல் வழித்தடல் மூடப்படும் என அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படையும் களமிறங்கியுள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதி படையினர் முதலாக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏற்கனவே இப்போரால் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஹவுதியின் வரவால் செங்கடல் வழித்தடத்தின் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் கொடுத்துள்ள போரில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்து வருகிறது. இப்போரில் ஈரானுக்கு ஆதரவாக உள்ள லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது குறிவைத்து இஸ்ரேல் சண்டையிட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற மற்றொரு கிளர்ச்சி படையான ஏமனின் ஹவுதி அமைப்பும் போரில் களமிறங்கியுள்ளது. ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இரவு முழுவதும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று காலை ஏமனிலிருந்து ஹவுதி படை இஸ்ரேல் ராணுவ நிலைகள் குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது. இவை இடைமறித்து அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஹவுதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பேசும்போது, தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியதாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஹவுதி படையினர் கடந்த 2014 முதல் ஏமன் தலைநகர் சானாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். சவுதி அரேபியாவுடன் மேற்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்காசிய போரில் இருந்து இதுவரை விலகி இருந்த ஹவுதி படையும் தற்போது இணைந்திருப்பது போரை விரிவுபடுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஹவுதி படையினர் தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கு கப்பல் போக்குவரத்து சீர்குலைந்தது. இவ்வழியாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் $1 டிரில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள பொருட்கள் விநியோகம் நடந்து வருகிறது. நவம்பர் 2023 முதல் ஜனவரி 2025 வரை ஹவுதிகள் செங்கடல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி 2 கப்பல்களை மூழ்கடித்து 4 மாலுமிகளை கொன்றுள்ளனர். மேலும் உலக பொருளாதாரத்தின் மற்றொரு முக்கிய கடல்வழி பாதையான சூயஸ் கால்வாயும் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. ஏற்கனவே இப்போரால் ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருப்பதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் செங்கடல் பகுதியில் ஹவுதி படை வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ, சூயஸ் கால்வாயை மூடுவதற்கான முயற்சியை எடுத்தாலோ அது உலக பொருளாதாரத்தின் நிலைமையை இன்னும் கவலைக்கிடமாக்கிவிடும். இது உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். மேலும் இது தவிர இஸ்ரேல் மீது தற்போது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இனி ஹவுதியும் ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தும். ஏற்கனவே இஸ்ரேலின் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி ஈரான் ஏவுகணைகளை இலக்குகளை தாக்கி வருகின்றன. இந்த நிலையில் ஹவுதியும் சேரும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தும். ஆகவே மேற்காசிய போரில் ஹவுதி படை இணைந்திருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.